எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற கேரளா ஸ்டைலில் செஞ்ச ஒரு மீன் கறியோட ரெசிபி தான். செயில் ஃபிஷ் வச்சுட்டு தான் நம்ம இந்த மீன் கறி செஞ்சுருக்கு. மலையாளத்தில் ஓல மீன் சொல்லிடுவேன், தமிழில் மயில் மீன், கோல மீன் அந்த மாதிரிலாம் சொல்கிற ஒரு மீன் தான் இது. எல்லா டிஷ்ஷு கூடயும் மேட்ச் ஆகிற மாதிரி டேஸ்டியாக தான் செஞ்சுருக்கு. நீங்கள் இதை அப்பம் கூட, தோசை கூட, இட்லி கூட, பரோட்டா கூட, சப்பாத்தி கூட, அப்புறமா வந்துட்டு இடியப்பம் கூட, சாதம் கூட எல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு கறியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 1/2 கிலோ அளவு கோல மீனில் தான் இன்றைக்கி நம்ம கறி செய்கிறது. மீடியம் சைஸாக கட் பண்ணி நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கு. இதில் சேர்க்கறதுக்காக 2.5 கப் அளவுக்கு மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால், கட்டியாக இருக்கிற 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால், இது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கு. வதக்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணது, காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 to 5 பச்சை மிளகாய், 4 to 5 பூண்டு, அது சின்ன பீஸாக கட் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. பூண்டோட அளவில் இருந்து கொஞ்சம் அதிகமாக இஞ்சியும் எடுத்திருக்கு. இஞ்சி பூண்டு மீன் கறியில் சேர்க்கும்போது எப்போவுமே இஞ்சியோட டேஸ்ட் தான் கொஞ்சம் முன்னாடி நிற்கணும். பூண்டு அதிகமாக எடுக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு சமமாக எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் பூண்டு அதிகமாக இருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல டேஸ்ட் ஒரு மீன் கறி செய்யணும் அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. மண்சட்டியில் தான் நம்ம மீன் கறி செய்யறது. தாளிக்கிறதுக்காக 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா ரிஃபைண்ட் ஆயில் ஏதாவது எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே எடுக்காதீங்க, மீன் கறிக்கு அது சேராது. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இது ரெண்டு மட்டும் சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கிக்கோங்க. சட்டி நல்லா சூடாக இருக்கிறதுனால தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் வதக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பாத்திரத்தில் மீன் கறி வச்சுக்கலாம். தீ மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கருகி போகக்கூடாது. நல்லா சாஃப்டாக ஜூஸியாக லைட்டாக ஒரு மஞ்சள் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து மறுபடியும் வதக்கிடலாம். அதோட பச்சை ஸ்மெல் போனால் மட்டும் போதும், ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாது, கருகி போகக்கூடாது. அதனால தான் நம்ம இடையில சேர்த்துருக்கு, முதல்ல சேர்க்காம. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஒன்றா சேர்த்துக்கலாம். மீன் கறிக்கு ரொம்ப அதிகமாக ஒன்றும் மசாலா சேர்க்க வேண்டியதில், ரொம்ப கம்மியாக இருக்கிற மசாலா சேர்த்தா போதும். முதல்ல 3.5 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கு. நல்லா வதக்கி அந்த கொத்தமல்லி பவுடரோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கணும். 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமிலே வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம வரமிளகாய் பவுடரும் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் கொத்தமல்லி பவுடரும் வரமிளகாய் பவுடரும் ஒன்றா சேர்த்து வதக்கும் போது கொத்தமல்லி பவுடர் ஃப்ரை ஆகி அதோட பச்சை மணம் எல்லாம் போய் வர்றதுக்குள்ளே வரமிளகாய் பவுடர் வந்து கருகி போயிடும், டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால தான் கொத்தமல்லி பவுடரை முதல்ல வதக்கி கரெக்டானதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் சேர்க்கிறது. இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துருச்சு அப்படின்னா எந்த கறியாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டில் நமக்கு பண்ணி எடுக்க முடியும். நான் இப்போ சேர்த்துருக்கிறது 5 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காஷ்மீரி மிளகாய் தூள் தான். நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கு. தேங்காய் பால் ஊற்றும் போது கலர் கொஞ்சம் கம்மி ஆகிடும். நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கு. அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எது உங்களுக்கு அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் நல்ல ஒரு டைம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2.5 கப் அளவுக்கு மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் ஊற்றியிருக்கு. நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கு அப்புறம் புளி, கொடைப்புளி தான் நான் சேர்த்துருக்கு. நல்லா ஊற வச்சு 2-3 பீஸ் கொடைப்புளி சேர்த்துருக்கு. உப்பும் சேர்த்துருக்கு. உப்பு மறுபடியும் தேவைப்படும். மீன் கறிக்கு எப்போவுமே மிச்ச கறியிலிருந்து கொஞ்சம் அதிகமாக உப்பு தேவைப்படுற ஒரு கறி தான். புளியும் இப்போ நம்ம சேர்த்த கொடைப்புளியும் கொதிக்கும் போது புளி அதிலிருந்து இறங்கிட்டே இருக்கும். உப்பும் புளியும் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம மீன் சேர்க்கணும். நல்லா 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் செக் பண்ணுங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். இந்த ஒரு ஸ்டைல் மீன் கறி வந்து கொடைப்புளி சேர்த்து செய்கிறதா டேஸ்டியாக இருக்கும். அதனால அதே புளி எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. புளி கொதிச்சுட்டே இருக்கும்போது அதுலேருந்து புளி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். செக் பண்ணதுக்கப்புறம் புளி உப்பெல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம்.
தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் மீனோட பீஸை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இனி இது கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மீனாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு டைம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தான் மிச்சம் நம்ம இதை வேக வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. முதல்ல வதக்கி சேர்க்கிறதோட இதே மாதிரி பச்சையாக கருவேப்பிலை போடும்போது தான் மீன் கறிக்கு ரொம்ப மனம் டேஸ்ட்டும் இருக்கும். கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு கறி இதே மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துருக்கிறது வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர். வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சதை இப்போ சேர்த்துருக்கு. முதல்ல வதக்கிற டைமில் நம்ம கடுகு தாளிக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் வேணால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து இந்த கறி செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கிற மாதிரியா இருந்தால் 1/4 டீஸ்பூன் பவுடர் தான் லாஸ்ட்டு சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. வெந்தயம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு இதே மாதிரி செட்டாக வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கறது 1/2 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்டியாக இருக்கிற தேங்காய் பால். டவுனில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் பால் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படியா இருந்தால் மார்க்கெட்டில் கிடைக்கிற இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற தேங்காய் பால் பவுடர், கோகனட் பவுடர் கிடைக்கும் இல்லைங்களா, அது வாங்கிக்கோங்க. அது வாங்கி பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி எடுத்தால் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றினா கட்டி கம்மியாக இருக்கிற தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். சுடுதண்ணி ஒன்றும் வேணான்ட்டில்ல, பச்சை தண்ணியிலே கலக்கி எடுத்து இதே மாதிரி செஞ்சுக்கலாம். கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலும் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஒன்றும் ஆகாது. நல்ல ஒரு டைம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு. தீ ஆஃப் பண்ணிட்டேன். சட்டி மண்சட்டியாக இருக்கிறதுனால தான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஒரு ரெசிபி ஓலை மீன் மாதிரி இருக்கிற பெரிய சைஸ் மீன் இருக்கும் இல்லைங்களா, அதிலெல்லாம் செய்யும்போது தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் எந்த மீன் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அயில மீனில் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மீன்லாம் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு மீன் கறியோட ரெசிபி கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ரெசிபி தான். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.